ओम साईराम। श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। अनंतकोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्मम श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். சாயீஸ்வராய வித்மகே சத்ய தேவாய தீமகே தன்னோ சர்வ பிரச்சோதயாத். இது பர்த்தி சுவாமியுடைய காயத்ரி. இன்னொரு முறை சொல்கிறேன். சாயீஸ்வராய வித்மகே சத்ய தேவாய தீமகே தன்னோ சர்வ பிரச்சோதயாத். இந்த காயத்ரியிலேயே இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கனாக்க, எல்லாமே அவர் தாங்கிறத சுவாமியே ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த காயத்ரி இது. அதனால தான் தன்னோ சர்வ பிரச்சோதயாத் அப்படிங்கிறார். அவரை எந்த மாதிரி நம்ம அடையாளம் கண்டாலும் அதற்கு மேலாக இருக்கக்கூடியவராக விஞ்சி நிற்பவர். ஏன்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறார், யோக பாதையிலேயே ஹையஸ்ட் லெவலில் இருக்கிறவங்களால கூட என்னுடைய முழு விஸ்தீரணத்தையும் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் நமக்காக அவதாரம் எடுத்து நம்ம கூட வாழ்க்கை வாழ்ந்து நம்மில் பலருக்கு கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு அனுகிரகம் புரிந்து, ஆன்மீகங்கிறது எங்கேயோ எட்டாத கனி இல்லை, ஆன்மீகங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடியது, நீ வேற நான் வேற இல்லை அப்படின்னெல்லாம் சாதாரணமாக சொல்லாமல் நம்ம ஒவ்வொருத்தரையுமே அனுபவம் மூலமாக புரிஞ்சுக்க வச்சு ஆன்மீகத்தை உலகத்தின் எல்லா மூலைகளிலும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் ரிலிஜன்கிறதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடியது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறத புரிய வைத்து, நாம் ஒவ்வொருவரும் ஸ்பிரிச்சுவலாக இருக்கும்போது தான் நம்மளுடைய முழு சக்தியும் இந்த லோகக்ஷேமத்திற்காக பயன்படும் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையான வார்த்தைகள்லையும் சொல்லிக் கொடுத்து நம்ம கூடயே இருந்து வழி நடத்தின இந்த பரம சத்தியமான சத்யசாய் பாபாவுடைய மகா சமாதி தினம்தான் இன்று. அந்த மகா சமாதி தினத்தன்று அந்த பரம கருணை, பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய சக்தி திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட வந்துட்டே இருக்குது. அதுதான் பகவான் கொடுத்த அந்த ப்ராமிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, சாதாரண வாக்கு இல்லை, சத்திய வாக்கு. சம்பவாமி யுகே யுகே நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டால், ஆதி குருவாக இருக்கக்கூடிய தத்தாத்திரேயர் கலியுகத்தில் எடுத்த முதல் அவதாரமான ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் 800 ஆண்டுகளுக்கு முன்னால் 1320களில் அவதாரம் எடுத்து நம்ம கூடவே வாழ்ந்து நமக்கு பல விஷயங்களை சாதாரணமாக வாழ்க்கை படமாக சொல்லி கொடுத்ததோடு இல்லாமல் பல அற்புதங்களை புரிந்து தெய்வீகம்ங்கிறது எங்கேயோ இருக்குது, இறைவன் எங்கேயோ இருக்கான்னு இல்லாமல் நமக்குள்ளேயே இறைவன் இருக்காங்கிறத காண்பித்து, அதோடு இல்லாமல் இந்த இறை தத்துவமும் இந்த இறை அனுகிரகமும் திரும்ப திரும்ப யார் மூலமாவது நமக்கு வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பரமசத்தியமாக நிரூபிச்சுட்டு போயிருக்கார். அதனால தான் அன்று ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் பாரத்வாஜ மகரிஷி பண்ணின சவித்ருகாடக சயன யஜ்யத்தோடைய பலனாக நான் அவதாரம் எடுத்திருக்கேன்னு சொன்ன மாதிரி, அதே பாரத்வாஜ கோத்திரத்திலேயே நம்ம சமர்த்த சத்குரு சாய் மகாராஜும் ஆஞ்சநேயர் சமர்த்த சத்குரு சாய்வா அவதாரம் எடுக்கும்போது பாரத்வாஜ கோத்திரத்திலேயே பிறந்திருக்கார். அதே பாரத்வாஜ கோத்திரத்தையும் தேர்ந்தெடுத்து நம்ம சத்யசாயி பகவானும் பிறந்திருக்கார். இதெல்லாம் ஒரு பிரமாணங்கள் தான். அதே பாரத்வாஜ கோத்திரத்திலே இவங்க திரும்ப திரும்ப வந்தது வழி வழியாக நான் தான் வேறு ரூபங்களில் அவதரித்து கொண்டு உங்களை வழிநடத்துவதற்காக வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத நமக்கு காண்பிக்கிறதுக்காக இது மாதிரி அவதாரம். அதே மாதிரி எப்படி ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபருடைய ஜனனத்துக்கு அவ அம்மா அப்பா 2 பேரும் அந்த தாம்பத்தியம் இல்லாமல் சுவாமியுடைய ஒளி ரூபம் தாயாருடைய கருவில் புகுந்து ஸ்ரீபாதராக உருவம் எடுத்ததோ, அதே மாதிரி வெங்காவதூதர் என்பவர் சுவாமியோட ப்ரே பண்ணி நீங்கள் அவதாரம் எடுக்கணும், என்னுடைய குடும்பத்தில் பிறக்கணும்னு சொல்லும்போது ஈஸ்வரம்மா என்று சொல்லக்கூடிய
அந்த மாபெரும் பதிவிரதா சிரோமணிக்கு சத்யசாயி ஒளி ரூபத்தில் வந்து அவருடைய கருவில் இருந்து குழந்தையாக பிறந்திருக்காரு. அந்த இடத்துக்கு பேரே புட்டபர்த்தின்னு பேர். புட்டபர்த்தினாலே பாம்புகள் நிறைந்த இடம் அப்படின்னு பேர். அந்த பாம்புகள் நிறைந்த இடத்துல இவர் பிறந்த பொழுது ஒரு குழந்தையாக இருக்கும்போதே அந்த பட்டு துணிக்கு கீழே ஒரு மூவ்மெண்ட் இருந்துதான். அதை பார்த்தா ஒரு பாம்பு அந்த இடத்துல இருந்துதான். அது மாதிரி ஆதிசேஷனே பகவான் எங்கே இருக்காருன்னு தேடின்னு வந்து அவர் கூட இருந்த மாதிரி அது நம்பப்படுகிறது. அப்படிப்பட்ட சுவாமி வந்து நமக்காக அவதாரம் எடுத்து சத்யசாயி வந்து ஷீரடி சாயியோட அடுத்த உருவம் தான் அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு பல விதங்களில் உணர்த்தி நம்ம கூட வாழ்ந்து இன்றளவும் நிறைய லீலைகள் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு விஷயமும் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் இதெல்லாம் இப்படிலாம் நடக்குமான்ற அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணி காமிச்சு நம்ம எல்லோருக்குமே தெய்வீகம் நமக்கு அடுத்தாப்புலே இருக்குது, நமக்கு பக்கத்துலேயே இருக்குது, நம்ம கூடவே இருக்குது. நமக்கு எப்போவுமே நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு இறைவன் இருக்கிறார், நம்ம மனசுக்குள்ளேயே இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக அவர் காமிச்சு கொடுக்குறார். அவர் சொல்கிறார், நான் சமுத்திரம், நீங்கள் எல்லாம் அலைகள் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கிட்டேருந்து தான் நம்மலாம் வரோம். நம்ம எவ்வளோ தான் ஆட்டம் போட்டாலும் நம்ம கரையை தாண்டி போகணும்னு நம்ம நினச்சா கூட போயிட்டு திரும்பி சமுத்திரத்தில் தான் வந்து சேரணும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஆர்வமாக தெரிந்து கொண்டால் நம்ம எப்போவுமே இறைவன்கிட்ட தான் திரும்பி போகிறதுக்கும் இறைவன் ஸ்மரணத்துலேயும் இருக்கிறதுக்கும் நம்மளை தயார்படுத்திக்கணுங்கிறதுக்காக நம்ம கூட வந்து அவ்வளோ அற்புதங்களை பண்ணி காமிச்சிருக்காரு. அதோடு இல்லாமல் சுவாமி சொல்கிறார், நீ வெறும் நாமஸ்மரணம் மட்டும் பண்ணிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை கழிச்சிட முடியாது, சேவைகள் செய்யணுங்கிறார். எப்போவுமே நல்லா இருக்கிறவ கஷ்டப்படுறவனுக்கு சேவைகள் செய்யும்போது இறைவனே நம்மளை தேடி வருவார். இது மாதிரி விஷயங்களெல்லாம் நமக்கு புரிய வச்சு நம்ம எல்லோருமே ஒரே குலம், எல்லோரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு சேவைகள் செய்து கொண்டு இருக்கும்பொழுது பிரத்யட்சமாக இறைவனை நாம் ஒவ்வொரு இடத்திலும் காணலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக அவ்வளோ அற்புதமான அவதாரங்கள் எடுத்து நமக்காகவே அவர் வாழ்ந்து இந்த நூற்றாண்டில் இந்த வருஷம் அவருடைய 100வது ஆண்டு விழா, அவருடைய ஜென்மம் எடுத்து அவர் வந்து 1926 பிறந்தவர் சுவாமி. அந்த சுவாமியுடைய 100வது ஆண்டு விழா நடந்துட்டுருக்கு. எல்லா இடங்களையும் பிரமாதமாக நடந்துட்டுருக்கு. அப்படிப்பட்ட சுவாமியுடைய மகா சமாதி தினமான ஏப்ரல் 24 நம்ம எல்லோருமே சுவாமியுடைய விஷயங்களை நிச்சயமாக நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வந்து இந்த சுவாமியோட காயத்ரி நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். 108 தடவை இந்த காயத்ரி சொல்லலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாயீஸ்வராய வித்மகே சத்ய தேவாய தீமஹி தன்னோ சர்வ பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சாயியுடைய பஜனைகள், எங்கெங்கெல்லாம் சாயியுடைய சமிதிகள் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் அந்த பூஜைகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் நம்ம போய் கலந்துட்டு சுவாமியோட நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எல்லோருமே பரிபூர்ணமாக சுவாமியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் அவருடைய விருப்பத்தின்படி நடப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமே தேவையில்லை. அதனால் இந்த சத்யசாயி பகவான் நம்ம ஷீரடி சாயி மாதிரியே நம்ம அனைவரோடும் அன்பு மட்டும்தான் தேவை, தூயமான அன்பு மட்டும் போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். வேறு எந்த விதமான பெரிய பூஜைகள், புனஸ்காரங்கள், விரதங்கள் எதுவுமே தேவையில்லை. தூய அன்பு அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுக்குறார். எந்த விதமான பண செலவும் இல்லாமல் ஆத்மார்த்தமாக நிம்மதியை எப்பொழுதும் எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த அன்பையும் அமைதியையும் நாம் அவருடைய பிரசாதமாக பெற்றுக்கொண்டு நாம் அதே அன்பை ஒவ்வொருவருக்கும் காண்பிக்கும் பொழுது இட் கெட்ஸ் மல்டிப்ளைடு மெனி ஃபோல்டு. அதனால் இந்த சத்யசாயியுடைய அவதாரத்துக்கு நம்ம எல்லோருமே கடமைப்பட்டவர்களாக இருந்து அவருக்கு நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு இந்த 24 சுவாமியுடைய மகா சமாதி தினத்தன்று நம்மால் முடிந்த நன்மைகளையும் செய்து கொண்டு நம்மளும் சுவாமியுடைய வார்த்தைகளை நம்மளுடைய வாழ்க்கையில் கடைப்பிடித்து ஆன்மீகத்தில் அமைதியும் சந்தோஷமும் பெறுவோமாக என்று கோபுரம் டிவி வாயிலாக உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள்.
கோபுரம் டிவி.com. பக்தி பக்திமயம்.